ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திணை அரிசி பொங்கல் ருசியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் நார்மல் பச்சரிசியில் செய்கிற பொங்கல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் நான் திணை அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிடுங்க. இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து இதை லோ ஃப்ளேமில் விசில் விட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் 5லேருந்து 6 விசில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், திணை அரிசி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா கொல கொலன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு 7 வரமிளகா, அப்புறம் இஞ்சி கொஞ்சமாக துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. அப்புறம் இந்த மிளகு, சீரகம், இஞ்சி, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொங்கலில் கலந்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.